தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கு கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள். அபிராமியோடைய கடைக்கண் பார்வை எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கையிருப்பு சிரிப்பு. மனுஷனுடைய எண்ணம் மகிழ்ச்சி கடலில் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருப்போம். அதற்காக நான் உங்களோடு ஒரு சிறு பயணத்தை துவக்குகிறேன். வாங்க, ஒவ்வொரு ராசியும் தன்னை எப்படி ஊக்கப்படுத்திக்கணும், மகிழ்ச்சியாக ஏற்படுத்திக்கணும், தன்கிட்ட எதை மாற்றிக்க கூடாது, எதில் நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக கடைபிடிக்கணுங்கிறத பற்றி பேசுகிறோம். இதோடைய முடிவு, அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்லை செயலாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நமக்கு புத்திசாலித்தனத்தை ஆண்டவன் கொடுத்துருக்குறான். இது நிறைய பேருக்கு பொறுக்காது. தெரியலன்னு தைரியமாக சொல்லக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். சாமி எனக்கு தெரியாது, நான் கற்றுக்கிறேன், நான் தெரிஞ்சுக்கிறேன், என்னால் இது இறங்கி செயல்பட முடியும். வாய்ப்புகளை கொடுத்தாலும் அச்சுச்சோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம், பரவாயில்ல நான் ட்ரை பண்ணுறேன். புதுமைகளை விரும்பக்கூடியவர்கள், ரொம்ப புதுமைகள் மீது நாட்டம் உள்ளவர்கள். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் நம்ம இதில் இறங்கக்கூடாது, ஏன் நமக்கு இது கிடைக்கக்கூடாது, ஏன் நமக்கு இதில் வெற்றி வரக்கூடாது, இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடியவர்கள். அப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஒரு நல்ல குணங்கள், அதாவது ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள். எனக்கு மேடை கிடைக்கல சார், வாய்ப்பு கிடைக்கல சார், வாய்ப்பு கிடைச்சா நான் நல்லா இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு 5 விஷயத்தை நான் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையோடு கனெக்ட் பண்ணுங்க. இந்த 5 விஷயத்தை உங்கள் வாழ்க்கையோடு கனெக்ட் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை சும்மா அப்படியே அதிரடியாக மாறும். என்ன தெரியுமா, மிதுன ராசிக்காரர்களே, ஒரு நிமிடத்தில் 3 டாபிக் பேசக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு. ஒரே நிமிஷத்தில் 3 விஷயத்தை பற்றி பேசலாம். ஏன் நீங்கள் அதை விடுறீங்க? அதை இன்னையிலிருந்து செயல்படுத்துங்க. முக்கணி, மா, வாழை, பலாப்பழம், முக்கணி சுவை. புரியுதுங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஒரு நிமிஷத்தில் 3 விஷயத்தை பற்றி பேசும். அம்பியாக, அந்நியனாக, ரெமோவாக உங்களால் இருக்க முடியும். இப்போ ஈஸியாக புரிஞ்சிடுச்சா? ஏன் அதை மிஸ் பண்ணுவானே? 2வது, இந்த மிதுன ராசிக்காரவங்களோட பேசுனா டைம் போகிறதே தெரியாது அப்படிங்கிற ஒரு நேமை எடுங்க. நேம் தான். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது அவங்களாகவே நீங்கள் மாறிடுவீங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிடுவீங்க. இதை பலப்படுத்துங்க. உங்கள்கிட்ட பேசுனா டைம் போகிறதே தெரியலேன்னு மற்றவங்க மனசில் பதிவு பண்ணுங்க. இதுதான் உங்களுடைய பலம். ஆனால் ஒன்று, ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளே 2 கருத்து உங்களுக்கு வந்துடும். அதில் ஒரு கருத்தில் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, இன்னொரு கருத்தை சைடில் வச்சுக்கிங்க. இல்லைன்னா என்ன பண்ணலான்னு நல்ல கவனிங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளே 2 கருத்து வந்துடும். அதில் ஒரு கருத்தை வெளிப்படுத்துங்க, ஒரு கருத்தை சைலண்ட்டாக வச்சுங்க. தேவைப்பட்டால் அதை, இது ஃபெயிலியரானால் அதை ஏற்றுக்கலாம். இன்னும் ஒன்று, நேர காலம், சாப்பாடு, தூங்கிறது, இந்த ஃபோனில் பேட்ரி இருக்கும், அதை விட உங்களுடைய டைமிங் தான் நீளும்.
பேச்சாக இருந்தாலும் நீளும், சாப்பாடாக இருந்தாலும் நீளும், தூங்குறதா இருந்தாலும் நீளும். இதை நீங்கள் மாற்றிக்கிங்க. இங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது. பேட்டரியில் எப்படி சார்ஜ் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். எப்பேற்பட்ட பேட்டரி வாங்கினாலும் அந்த சார்ஜ் அதுக்கு பிறகு நிற்காது. நம்மளும் சில விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே செய்யக்கூடாதுங்கிறதுல தீர்மானம் பண்ணுங்க. வெற்றி உங்களுக்கு உண்டு. ஏன்னா நீங்கள் சிரிக்க வைப்பதில் PhD பட்டம் பெற்றவர்கள். எல்லாரையும் சிரிக்க வைப்பீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். உங்களை விரும்புவாங்க எல்லாருமே. இப்படி ஒரு நல்ல குணங்கள் கொண்டவர்களை ஏன் சில இடங்களில் டவுன் ஆகுறீங்கன்னா, எல்லாமே அதிகமாக போகும்போது நம்ம டவுன் ஆகிறோம். எல்லாமே அதிகமாக போகும்போது, ஓவராக ஒரு டைம் எடுத்துக்கும் போது, ஒரு நிமிஷத்தில் 3 டாபிக் பேசுவீங்கன்னு சொன்னேன், 4 டாபிக் பேசுனா பிடிக்காமல் போயிடும். அதனால் உங்களை நிறைய பேர் விரும்புகிறாங்க. விரும்புகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு வர வேண்டியது இப்போ கட்டாயம். நமக்குள்ளேயே நிறைய திறமை இருக்குப்பா. நம்மளை சாதாரணமாக நம்ம எடை போட்டுறக்கூடாது. எல்லாரையும் கவரக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எல்லாரையும் கவரக்கூடியவர்கள். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லாமல் செஞ்சுட்டா உங்களுக்கு பிடிக்காது. உங்களை மறுத்துட்டா உங்களுக்கு பிடிக்காது. உங்களை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கலைன்னா உங்களுக்கு பிடிக்காது. இதுதானே உண்மை. இதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ தான் நம்ம மனசை என்ன பண்ணணும், நீங்கள் எங்கே மறுக்கப்படுகிறீங்களோ, உங்களுக்கு எங்கே நீங்கள் நினைக்கிறது நடக்காமல் போகுதோ, அதை எப்படியாவது நீங்கள் நினச்சதை நடத்துறதுக்கான முயற்சியை பண்ணுங்க. இதுதான் உங்களுடைய பலம். இதுதான் உங்களுடைய பலம். மிதுன ராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் முன்னேறணும், மிகப்பெரிய உயர்வு அடையணும்னா நான் சொன்ன அந்த 5 விஷயங்களை யோசிங்க. சிரிக்க வைங்க. எல்லாரையும் பேச்சில் சிரிப்பை கொண்டு வாங்க. ஆனால் அதே நீளமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணாதீங்க. டக்குன்னு சுருக்கமாக முடிங்க. அதே மாதிரி ஒரு முடிவு எடுக்கும்போது 2 கருத்துக்களை வச்சுக்கிங்க. உங்கள்கிட்ட பேசினா டைம் போகிறதே தெரியாதுன்னு மற்றவங்களுக்கு ஃபீல் பண்ண வைங்க. எல்லாத்துலேயும் சகலகலா வல்லவனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்லது நடக்கும். நண்பர்களே, பொதுவாக ராசி பலன் அப்படி கேட்டதுன்னா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பல பேருக்கு தோணும். நல்ல பலன் இருந்ததுன்னா அதை நம்ம அது கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே இப்போ பலன் சரியாக இல்லை அப்படின்னா இதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மனசு என்ன பண்ணுது, நல்லதை தான் விரும்புது. ஆனால் ஏன் கெட்டது நடக்குது அப்படின்னா, நம்ம எல்லார் மனசுலேயும் ஒரு பிக்சர் கிளாரிட்டி இல்லை. செல்ஃபோன்லலாம் எப்படி ஒரு கிளாரிட்டி இருக்கோ அதே மாதிரி நம்ம மைண்டில் ஒரு பிக்சர் கிளாரிட்டி இல்லை. ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய தப்பு தெளிவு இல்லாமல் இருப்பது மட்டுமே. இதை நிறைய பேர் தப்பாக பயன்படுத்திக்கிறான். நான் பொதுவாக ஒன்று சொல்லுவேன், நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அதை யாராவது நீங்கள் முடியாது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சூப்பர் பவர் ஒன்று இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். ஒரு 2 நாளைக்கு நீங்கள் ஃபோனை நிப்பாட்டிடுங்க, எவ்வளோ ஞாபக சக்தி வருதுன்னு பாருங்கள். 2 நாளைக்கு பேப்பர் படிக்க ஆரம்பிங்க, எவ்வளோ ஆர்வம் வருதுன்னு பாருங்கள். 2 நாளைக்கு நீங்கள் ஏதாவது ரொம்ப அமைதியான இடத்துல வாக்கிங் போய் பாருங்கள், எவ்வளோ சந்தோஷம் வருதுன்னு பாருங்கள். ஆனால் இதெல்லாம் நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியுமா? காலத்தோட கட்டாயத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். நாம் ரொம்ப அந்த காலத்தை விட நம்மளை இந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் நம்மளை சிக்க வைக்கிறாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், எல்லா ராசிக்காரவங்களுக்கும்
ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒரு நாள் ஆரம்பிக்கும்போது ஒவ்வொரு பர்த்டே அன்னைக்கும் அந்த நாள் ஆரம்பிக்கும் போதும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு புதுசாக முடிவெடுங்க. சேமிக்கக்கூடிய திறமையை உண்டு பண்ணுங்க. ஏதாவது சேமிக்கணும்னு யோசிங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்றை நம்ம அனுபவிக்கணும், அது கிடைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க. கண்ணாடி கிட்ட முன்னாடி போய் நின்று நீங்கள் நான் தான் அந்த ஆள், நான் தான் பிரைம் மினிஸ்டர், நான் தான் ஜனாதிபதி, நான் தான் நடிகர், நான் தான் டைரக்டர், நான் தான் அரசியல்வாதி, என்ன நினச்சிருக்கீங்களோ அதுவாக பேசி பாருங்க. நம்ம கொஞ்ச நேரத்தில் புத்தி சில நேரத்தில் பேதலிக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் யோசிக்காதீங்க. சித்தம் கலங்கும்போது தான் சிவன் தெரிவான். புரியுதுங்களா? நான் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். என்றைக்குமே இந்த 12 ராசிக்காரர்கள், நம்ம ஒவ்வொரு ராசியில் பிறந்திருக்கிறோம். நமக்கு என்றைக்குமே எது ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள்? நல்ல சாப்பாடு பிடிக்கும், நல்ல பிரியாணி பிடிக்கும், தோசை பிடிக்கும், ஸ்வீட்டு பிடிக்கும். இது எல்லாம் முன்னாடி கொண்டு போய் வச்சோன்னு வச்சிங்களேன், நமக்கு எல்லாம் எதையாவது வெறுப்பமாக சொல்லுங்கள்? நம்ம யார், நம்ம சொந்தக்காரனாக இருக்கலாம், தெரிஞ்சவனாக இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம், இதெல்லாம் கொண்டு முன்னாடி வச்சிட்டோம்னா யோசிப்போம்ல, அது எடுக்கிறதுக்கு தோணும். இதில் ஏதாவது ஒன்று நமக்கு பிடிக்கும்ல. இறைவன் எல்லாருக்கும் நிறைவாக கொடுத்துருக்குறான். இறைவன் எல்லாருக்கும் நிறைவாக கொடுத்துருக்குறான். ஆனால் நம்ம அந்த நிறைவை ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவம் யாருக்கிட்டையும் இல்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களை யாராவது நிராகரிக்கிறாங்க, உங்களுக்கான ஒரு சரியான ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கல அப்படின்னா ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க. மனசை அமைதிப்படுத்துங்க, காம்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகளால் உங்கள் மனசை புகழ்ந்துக்குங்க. உங்களை நீங்கள் புகழ்ந்துக்குங்க. இந்த உலகத்தை அதே மாதிரி புகழ்ந்து பேசுங்க. உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை புகழ்ந்து பேசுங்க. முதல்ல உங்களை புகழ்ந்துக்குங்க, அப்புறமா பக்கத்தில் உள்ளவங்களை புகழ்ந்து பேசுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை பார்க்கும். சில பேர் யோசிப்பான், இவன் என்ன லூஸான்னு கூட யோசிப்பான். அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. ஆனால் நம்ம புகழ்ந்துட்டு போன பிறகு அவன் யோசிப்பான், நம்மளை ஏன் இவன் பாராட்டினா, பரவாயில்ல நம்ம ஏதோ நல்லது பண்ணியிருக்கும் போல இருக்கு அப்படின்னு இவனுக்கே தோணும். அவன் என்ன பண்ணுவான், அதை 2 பேர்கிட்ட பாராட்டுவான். இப்படி தாங்க வாழ்க்கை. அதனால் இந்த வாழ்க்கை திருப்பி அதே பாராட்டு உங்களை திரும்பி தேடி வரும். இது நியூஸ் பாஸ் ஆகும். ஆனால் இதை ஆரம்பித்தவன் யாருன்னு நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் உங்களுக்கிட்டே அந்த நியூஸ் வரும் பாருங்க, அங்கே தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. கொஞ்சம் டைம் எடுக்குங்க, ஆனால் கண்டிப்பாக வெற்றி உறுதியாக இருக்கும், நல்லது நடக்கும். உங்களை அடுத்து வரக்கூடிய தலைப்பு உங்களுக்கான சதவிகிதங்களை பற்றி பேசக்கூடிய தலைப்பாக உள்ள வரப்போகிறேன். வெயிட் அண்ட் see. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.